ஹாய், இன்னைக்கு எവിടെ வரணும் வைஃப் அண்ட் வீட்டில்ட்டா வைஃப் அண்ட் வீட்டில் இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடிയോ എന്താണ് പറഞ്ഞാൽ കളി ഉണ്ടാക്കാൻ പോകട്ടാ. ഇതാ കളി ഉണ്ടാക്കാൻ ആവശ്യമുള്ളത് ഇതാ ഒരു കറണ്ടി ഉണ്ട്. ഇതാ ഇതന്നേക്ക് വീഡിയോയിൽ കാണിച്ചിട്ടുണ്ടാകും. ഇതിൻ്റെ പേര് തുടുപ്പ് എന്നാണ് കേട്ടോ പറയുന്നത്. വെളിയിലാണ് ചെയ്യുന്നത്, ഉള്ളി വെച്ച് ചെയ്യുന്നില്ല, ഗ്യാസ് അടുപ്പിലല്ല വിറകടുപ്പിലാണ് ചെയ്യുന്നത് കേട്ടാ. ആര് ചെയ്യുന്നത് പറഞ്ഞാൽ വൈഫിൻ്റെ അമ്മ. ഓക്കെ, അമ്മായി അവരാണ് ചെയ്യുന്നത്. இனி எந்தக்க செய்யணும் வரணும் காணிச்சறேன். அதாவது அம்மா அதிகமாக வீடியோவில் வந்துட்டில்ல அன்னைக்கு. அப்போ இது வந்து களிக்கலருக்கு மாவு சளிச்சிட்டு இருக்கிறாங்க. சளிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் இது ராய் மாவு இதில் சட்டியில் தண்ணி ஊற்றி இது கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவு அதில் போட்டு இதை வச்சு இளக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி இந்த சூடு ஆயாச்சு. இது 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 காட்டிக்கிறேன். இதா இதையே சட்டியில் இப்படி வச்சு இதுக்கு இடையில பாத்திரத்தை இப்படி வச்சுட்டு பின்ன கிளறுவாங்க. கொண்டா அது கொண்டா மாவு கொண்டா இந்தா சளிச்சு முடிஞ்சது. இந்த ராய் மாவு அதில் அதுக்குள்ளே ஏதாவது அந்த வேஸ்ட்டாக அந்த இருக்குன்னு சொல்லிட்டு சளிச்சு எடுத்தாச்சு. இனி கிளறுவாங்க. தண்ணி சூடாயாச்சு, நல்லா கொதிச்சு வருது தண்ணி. அப்போது தண்ணி கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு பின்ன மாவு போட்டு இளக்குவாங்க. പിന്നെ നമ്മൾ ഇളക്കുമ്പോൾ കട്ടിயாக இருந்ததுனாலும் தண்ணி சேர்த்திட்டு இளக்குவாங்க. நான் போடுறேம்மா, நீ போட்டுக்குவியா? நான் போட்டுக்குவேன். புஷ்குன்னு எடுத்துருந்துன்னு பல பலனாகி சட்டி நேரம் இல்லாட்டி எடுத்தபடி வெட்டலாம். சட்டி கொஞ்சம் சரிச்சு இது வந்து கவைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். நாங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. ഇടുന്നു എടുത്തിട്ടുണ്ട്. മാവ് എടുക്കണം കേട്ടോ. ഇതാ ആ കോറ് വെക്കുന്നത് കാല് വെച്ച് അമർത്തി പിടിക്കാനിതാ. ചുടുതണ്ണി എടുത്തിട്ട് അത് കഴുകിയിട്ട് വന്നേക്കാം കേട്ടോ. അത് വെച്ചാണ് കാല് വെച്ച് അമർത്തി പിടിച്ച് ഇളക്കുക. അപ്പോൾ அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது, டைட்டாக இருக்கும். ஸோ நமக்கு அது சவியமாக இருக்கும் இறக்கி எடுக்கிறது. தப்பாட்டி அது ஊற்றிக்கல இப்படி நீ சொன்னேன் ஆகும். പിന്നെ இது கட்டியில் நீ சொல்லுங்க. நான் சொல்ல இப்படி தண்ணி விட்டு அளவு இப்படியே திருப்பினா அது கல்லாட்டம் கொஞ்சம் மசங்கி கிடக்கி அப்புறம் இப்படி இழுக்கணும். அந்த திரி மாவு ஓட்டம் உருடு இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படி இழுத்து இப்படியே இழுக்கணும். இப்படியே இழுத்தா அது பஞ்சு போல் ஆகுது. பஞ்சு போல் ஆயாச்சுன்னா அப்புறம் இப்படி திருப்பிட்டு
இறக்கினா களியாச்சு. இறச்சி முடிச்சு இறக்கி வைக்கணும். ஆனால் இப்படியே இழக்கணும், கொஞ்சம் இப்படியே இழக்காட்டா அது பஞ்சு போல் ஆகும். கட்டி இல்லாமல் உடச்செடுக்குது. இப்படியே கொஞ்சம் நேரம் திருப்பி எடுக்கணும். நல்ல மசஞ்சு பஞ்சாட்ட ஆகுது. வெந்து வரும். இதெல்லாம் கலங்கணும். அப்பமா கலங்கி கிடைக்கணும். இப்படி போட்டுல கலக்கணும். വെള്ളം ഒഴിച്ച് ഇങ്ങനെ എടുക്കണം, ഇങ്ങനെ ആക്കും കേട്ടോ. അപ്പോൾ തന്നെ ചെറിയ ചെറിയ കട്ടയാകാണ്ടിരിക്കും, ആയിക്കൊണ്ടേയിരിക്കണം. அதுக்கு விறகடுப்பில் இது வெளி செய்கிறது. உள்ளே வச்சு நல்ல புகையாயிருங்க. ഗ്യാസ് അടുപ്പിൽ ഇങ്ങനെ വെച്ച് അമത്തി പിടിച്ച് ആക്കാൻ പറ്റും കേട്ടോ. ஓரத்தில் வந்தால் இதெல்லாம் எடுத்து இப்படி போட்டுட்டு கரண்டி விட்டு இதெல்லாம் எடுத்து இப்படி உள்ளடங்கிட்டு. அதே எனக்கு மலையாளம் தெரியாது இல்லைங்க, நானே சொல்லு. எனக்கு தமிழ் தான் தெரியுமா. இப்படியே ஓரமெல்லாம் கொடுத்து இழக்கணும். இப்படி இப்போ நாங்கள் இதெல்லாம் செய்கிறதுன்னு இந்த அடுப்பில் செய்கிறதுக்கு இங்கே இந்த அடுப்பு வச்சுருக்கிறது. அதெல்லாம் வரும். இதெல்லாம் செய்யும்போது தீ வந்து கம்மியாக இருக்கணும். அது தீ எரிக்கல. தீ எரிக்காமல் தீ ரொம்ப கம்மியாக கடைசியில் எல்லாம் தூண்டிக்கிட்டு இடி கரண்டி இப்படி எடுத்துட்டு இப்படியே தள்ளி கரண்டிக்கு வராட்டி தண்ணியில் இப்படி கரண்டி வச்சுட்டு தண்ணி இப்படி தள்ளலாம். வேகமாக வந்துடும். தண்ணியில் வைக்காட்டி அதுலேயே அப்பிக்கி ஒட்டி பிடிக்கட்டா. ஒட்டில വെള്ളം തുടച്ചാക്കുക. പിന്നെ இப்படி எடுத்துட்டு கரண்டி வச்சு தண்ணியில் பட்டு இப்படியே பண்ணணும். இல்லைன்னா அது மேலே அப்படி இருக்குமா. அப்போ இப்படி எடுத்துட்டு இப்படி ஆச்சுன்னா சரி. இப்படி ஒப்பம் பண்ணி வச்சா அப்புறம் கரண்டியில் எடுத்துக்கலாம். அப்புறம் இதை எடுத்துட்டு இதையே இப்படி கழுவணும். கழுவுறதுன்னா கையில் தேய்ச்சி கழுவுறதை இப்படியே கரண்டி விட்டு വെള്ളത്തിൽ കഴുകിയ വേഗം പോകും. இப்படியே கழுவி எடுக்கிறது. ഇറക്കി പോട്ടാ കൊണ്ട് പോട്ടാ. ഓ കഴുകി കഴിഞ്ഞാൽ പണി തരുന്നു കേട്ടോ. ഇനി ഇത് ഇറക്കി വയ്ക്കുക. കളിയായി കഴിഞ്ഞിട്ടാ. മെയിനായിട്ട് ഇതുപോലെ സംഭവങ്ങളൊക്കെ വേണം. ഓലൊക്കെ ഇല്ലെങ്കിൽ റെഡിയാക്കാൻ പറ്റില്ല. കളി ആക്കിയിട്ടുണ്ട്. ചാറ് എന്താ കാണിച്ചതല്ലോ. ഇതാ കാലത്താക്കി ഇതാ ചാറ് കണ്ടതാ. മത്തി മീൻ ചാറാണ് കേട്ടോ. ഇതാ മീൻ കണ്ടതാ. ഇതാ സൂപ്പറായിട്ട് മത്തി മീൻ ചാറാക്കിയിട്ടുണ്ട്. അത് മാത്രമല്ല അതാ അയില മീൻ ഫ്രൈ ഉണ്ട് കേട്ടോ. ഇതാണ് സ്പെഷ്യൽ. ഇതുപോലെ ആരൊക്കെ കളിയാക്കുന്നത് കണ്ടിട്ടുണ്ട് പറഞ്ഞിട്ട് കമൻറ്റ് ചെയ്യുക, വീഡിയോ ലൈക്ക് ചെയ്യുക. ഓക്കെ.